அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் செல்வன் சேனலில் ஃபினான்ஸ் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ட் இதோடைய நம்மளுடைய குட்டி மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். 10வது எபிசோட். எஸ், தொடர்ந்து 10 வாரம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். 10 வாரம் நீங்களும் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப பெரிய நன்றிகள். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிட் ஹைட் அண்ட் என்ஜாய் இருக்கிறத டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வாரம் நிஃப்டி என்னாச்சுன்றது உங்களுக்கு வந்து தெரியும். 1.71%. ஸோ பாசிட்டிவாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸுமே 1.88% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த நிஃப்டி சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் நோட்டீஸ் ஆகுதா? நம்ம கடந்த வாரங்களில் காமிச்ச அதே சார்ட் தான் இது. பட் நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த இடத்த உடச்சி கீழே போகுது. ஸோ இப்போயாச்சும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிஃப்டி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டெக்னிக்கலி பார்க்கும்போது இது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இஃப் எவ்ரி திங் கோஸ் ரைட், இட் மைட் பி a டர்னிங் பாயிண்ட். பட் அது இருக்குமான்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த நியூஸை பார்க்க உங்களுக்கே வந்து தெரியும். நிறைய சாதக பாதகமான விஷயங்கள்லாம் போய்க்கிட்டே இருக்கிறதுனால இன்னுமே சைட்வேஸ் தான் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ இந்த வாரம் எஃப்ஐடிஏஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விற்க தான் ஆரம்பித்தாங்க. விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க எஃப்ஐஐஸ். ஆனால் என்ன ஒரே ஒரு பேட்டர்ன் அப்படின்னா, கொஞ்சமாக அவங்க விற்கிறதுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஸோ 4000 கோடி இருந்தது, 3500 கோடி, 3000 கோடி, 2000 கோடி அப்படின்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வந்திருக்கு. அண்ட் டிஏஎஸ் வந்து அதரான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இங்கேயும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாங்குறதோடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் பையிங் சைடில் இருக்காங்கன்றது ஓவரால் சினாரியோ. சரிங்களா? நம்ம எப்பவுமே பார்க்குற முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கும்பொழுது கொஞ்சமாக ரொம்ப ஸ்லைட்லி ரூபாய் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேவா? சைட் பை சைடு யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே கொஞ்சம் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான காரணங்களும் இந்த நியூஸ் பார்க்க உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் யூஎஸ் உடைய 10 வருஷ பாண்ட் ஈல்ட், 10 இயர் பாண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் இறங்கி இன்னுமே சைட் வேஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கோல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8040 ரூபாய் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம போன வாரம் எங்கே பார்த்தோமோ அப்படியே இப்படி ஒரு சைடாக ஒரு மூமெண்ட் கொடுத்து திரும்ப அந்த 8000 ரூபாய் அப்படின்ற அதே ரேட்டுக்கிட்ட போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 108 ரூபாய் 10 பைசா, அதே ஒரு கிராமுடைய ப்ரைஸிங் அங்கேயே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வாரம் நிஃப்டி மற்ற விஷயங்கள்லாம் எந்த இண்டெக்ஸ் எப்படி போச்சுன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒரு ஆஃப்டர் லாங் டைம் இந்த வாரம் கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுலேயுமே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், மீடியா, கமோடிட்டிஸ், எனர்ஜி இதெல்லாம் வந்து நல்லாவே ஏறி இருக்கு. சரி, அப்போ லாஸ்ட் 1 மந்த்னு பார்க்கும்போது மெட்டல் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. கமோடிட்டிஸ் கொஞ்சமாக நெகட்டிவ் சைடில் வந்துருக்கு. பட் மற்றது எல்லாமே ஃபுல் நெகட்டிவில் தான் வந்துருக்கு. லாஸ்ட் 3 மந்த்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட் 1 இயராக இருக்கட்டும், இது நம்ம ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்றது உங்களுக்கே தெரியுது. இன்றைய முதல் நியூஸுமே கிட்டத்தட்ட இதே தான். ட்ரம்ப் என்னதாங்க பண்ணுறாரு, எப்படி தாங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்திருந்தார். வந்தப்போ வந்து அவரை நல்லா வரவேற்று வாங்க எல்லாம் பேசி எல்லாம் மெதுவாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நிருபர்கள் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய சூட்ஸ் போடல அப்படி இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் அவரை கிண்டல் பண்ணுற விதமாக அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயுமே பக்கத்தில் இருந்த வைஸ் பிரசிடென்ட்லாம் இல்லை எங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் முத்த என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் அவரும் பேச ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இனிஷியலாகவே நீங்கள் வந்து போரில் தோற்றுருக்க வேண்டியது, நாங்கள் அமெரிக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்தினால தான் இந்த போர் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது போல் நிறைய விதமான வார்னிங்ஸும் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய விதமான முட்டாள்கள் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் வந்து சொல்லி கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க. பட் இன்னொரு சைடில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஜெலன்ஸ்கிக்கு அதாவது யுக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் போரை வின் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னா அதான் கிடையாது. போரில் தோக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ஏதோ ஒரு படத்தில் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா போரை வந்து நிறுத்தணுன்றதை விட போர் தொடர்ந்து நடந்தால் தான் அவங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இந்த விஷயமும் வந்து நிறைய இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. பட் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலன்ஸ்கி எல்லாம் போனார் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு சில மினரல்ஸ் வந்து யூஎஸ் கூட நாங்கள் வந்து கொலாப் பண்ணிக்கிறோம், அதாவது வந்து 50-50 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக யூஎஸ் உடைய செக்யூரிட்டி சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வேணும். ஸோ இதன் மூலியமாக மேபி போர் நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்றது போல் கருதுறாங்க. பட் இன்னும் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் ஆகலை. ஸோ இப்படியும் ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் நாங்கள் உங்களை பயன்படுத்துகிறோம், நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, இந்த மாதிரி தானே எல்லா இடத்துலையுமே நிறைய விஷயங்கள் வந்து போகுது.
புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாரிஃப் இது வந்துடுச்சு, இத போட போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து போடுறோம்ப்பா அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வருவோம், வந்துருவோம், இத செய்வோம் அப்படின்ற மாரி விட்டு, விட்டு, விட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி ஜெலன்ஸ்கி விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் பேசி ரொம்ப கோவத்துல அந்த மாரிலாம் போனார் இல்லையா? எப்பவுமே ஒரு நாட்டோட அதிபர் வராருன்னா, பேசி எல்லாம் சாப்பாடெல்லாம் இது பண்ணிட்டு போவாங்க. பட் போகும்போது அவருக்கு சரியான வந்து வழி அனுப்புதல கூட யாருமே வந்து செய்யல அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கடுமையான விவாதங்களுக்கு மத்தியில ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உடைய லீடர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடியவங்கலாம் இவங்களுக்கு இன்னும் ஆதரவு அதிகமா குடுக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து நின்னுட்டு இருக்கிற மாரி இந்த ஃபோட்டோஸ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கா வேற வச்சிருந்தது தான் இதுல சிறப்பம்சமே. ஸோ ஒரு சைடுல வந்து அவருக்கான பலம், சப்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நாட்டோக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் தான் முக்கியமா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே. ஸோ இப்படி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இன்னொரு சைடுல குறிப்பா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா சைனாவும் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த சார்ட்ட பார்க்கும்போது வந்து தெரியும். உலகத்திலேயே ரொம்ப அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட் வச்சிருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. யுஎஸ் அடுத்தபடியா சைனா தான் இருக்காங்க. அண்ட் கம்பேரேட்டிவ்லி இந்தியா எங்க இருக்காங்கிறது நீங்க வந்து பார்க்குறீங்க. வெறும் $75 பில்லியன் தான். ஸோ நம்மளோட சைனா வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா வந்து டிஃபென்ஸ்க்காக பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரி. ஸோ இந்த அளவுக்கு வந்து போகும்பொழுது, சைனாவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் ஒண்ணும் சும்மா கிடையாது. வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அதாவது யுஎஸ் எந்த வாருக்கு தயார்னாலும் நாங்க தயார். அது டாரிஃப் வாரா இருந்தாலும் சரி, ட்ரேட் வாரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த விதமான வாரா இருந்தாலும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்றது போல பகிரங்கமா சைனீஸ் எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க. யுஎஸ் கிட்ட. ஓகேங்களா? பட் இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம்னு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் வார்லாம் வந்து பண்ணும்பொழுது, சைனாவால என்னப்பா முடியும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா, அமெரிக்காவுடைய சப்போர்ட்டே இல்லாம, யுஎஸ் கம்பெனியுடைய சப்போர்ட்டே வந்து இல்லாம, சைனாவால எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படின்றத பல விதத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதில குறிப்பான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தமிழ் டெக்ல பார்த்துருந்தீங்கன்னா, எம்டபிள்யூசிய பத்தி ஒரு கவரேஜ் பண்ணியிருப்போம். அதில மேக்ஸிமம் கம்பெனிஸ், மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைனால இருந்து வந்தது. அந்த அளவுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மைக்ரோ ப்ராசஸர்ஸ்லேருந்து எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. வித்தவுட் கன்சர்னிங் யுஎஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்க எங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் பரவாயில்ல. 10% 20% போடுங்க. நாங்களும் அதே அளவுக்கு போடுவோம். எந்த டாரிஃப் எந்த வாரா இருந்தாலும் நாங்க தயார்ன்றத போல சொல்லியிருக்கிறது இன்னொரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம் தான். சரி. இது ஒரு சைடுல பார்க்கும்போதே, ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் இவர் வந்து உண்மையாவே டாரிஃப் போடுறாரா? அவங்களுடைய நாட்டு மக்களுக்காக தான் இத வந்து பண்றாரா? என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இன்டைரக்ட்லி இவர் வந்து என்னன்னா, ஒவ்வொரு நாடையுமே வந்து பயம்படுத்துறதுக்கு தான் அது வந்து யூஸ் பண்றாரு. எதுக்காகன்னா, நாங்க இந்த மாரி டாரிஃப் போடுவோம். போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள நமக்காக நமக்கு தேவையான விஷயங்கள வந்து சாதகமா செய்ய வைக்கிறதுக்கு இவர் வந்து பிளான் பண்றாரு. இப்ப ஜெலன்ஸ்கி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயம்படுத்தி, "நாங்க உங்களுக்கு சொல்றத செய்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த டாரிஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ, அதுக்கப்புறம் வந்து கனடா, இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, சைனா இவங்களுக்கு எல்லாம் அந்த டாரிஃப் பயத்த வந்து காமிச்சு, நாங்க சொல்றத செய்யுங்கன்றது போல தான் இன்டைரக்ட்லி என்னன்னா, டாரிஃப் போடணும், போடுவோம். இல்லன்னா நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்ணுங்க. அப்படின்றத தான் வந்து சொல்ல அவங்க மீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்லியிருக்காரு. On tariffs, are any other industries other than the auto? அவர் வந்து டாரிஃப்லாம் சொல்றாருப்பா. பட் இருந்தாலும் நீங்க வந்து பேசுனீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு உடன்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்றது போல தான் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. A number of industries have reached out to us to ask us for exceptions to the tariffs, but I think the president's been very clear here. அண்ட் இந்தியாவுக்குமே இதான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நாடும் எங்களுக்கு வந்து விதிவிலக்கு அல்ல. எல்லா நாடுகளும் நாங்க ஒரே மாரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகமா டாரிஃப் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நாங்க டாரிஃப் போடுவோம் அப்படின்னு போல சொல்றாங்க. சரி ஏன் இந்த டாரிஃப பத்தி இவ்ளோ இன்டெப்த்தா நம்ம வந்து ஓவராலா வந்து பேசுறோம் எல்லா ஆங்கிள்ல இருந்தும் அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல மார்க்கெட் உடைய நிலவரம் எப்படி மாறுது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன் அதாவது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், டிசிஷன்ஸ்னால தான் வந்து டிபெண்டே ஆகுது அப்படின்றத நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் எந்த மாதிரி நடக்குது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன மாதிரி வந்து அங்கெல்லாம் லிங்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரி என்ன ப்ரோ இவ்வளோ கடுமையாக சொல்கிறீங்க யூஎஸ் பற்றியும் ட்ரம்ப்பை பற்றியும் அப்படின்னா, இது நான் சொன்னது கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜாம்பவான் வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாருங்க. எப்பா நீ இந்த கனடா மேலே மெக்சிகோ மேலெல்லாம் இப்படிலாம் போகிறலாம் சொல்கிறது அதுவும் வந்து குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. சும்மா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது நல்லதுக்கே அல்ல அப்படின்றத போல் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றது ரொம்ப தீவிரமான ஒரு வார்த்தையாக வந்து ஒரு பப்ளிக்காகவே வந்து சொல்லியிருக்காரு. சரி கொஞ்சமாக அப்படி இந்தியா பக்கம் திரும்பணும்னா, ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாப்புல, நம்ம ஏற்கனவே வந்து கூப்பிட்டு டாரிஃப் எல்லாம் கம்மி பண்ணுங்க, இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. 110% டாரிஃப் இருந்தது ஆட்டோமொபைல்ஸ்க்கு எல்லாமே இந்தியாவில். அதை வந்து 15% வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னுமே கம்மி பண்ணுறதுக்கு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 0 பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யூஎஸ் அப்படின்றது போல தான் இப்போதைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இதை பொறுத்தே
வந்து இன்னும் பல விதமான விஷயங்கள வந்து நகர்த்த போகிறது. ஏன்னா டெஸ்லா இந்தியால வரப்போறாங்க. ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூஸ் நடக்க போகுது. அவங்க கார்ஸும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எடுத்துட்டு வர போறாங்க. இம்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி இவங்க இந்த ஜீரோ டாரிஃப கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இந்தியால அப்படின்னா, நெறைய கார்ஸ் வெளிநாட்டு கார்ஸ் அதுவும் குறிப்பா யுஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னுமே வந்து பேச்சுவார்த்தையில தான் வந்து இருக்கோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக 110%லேருந்து 110%லேருந்து 15% வந்துட்டோம். இதை இன்னுமே வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஜீரோ பண்ணுறதுக்கான எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத போல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிண்டால் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது வந்து ஜேஎஸ்டபிள்யூ உடைய குரூப்ஸ் உடைய சேர்மன் அவர் தான். ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இலான் மஸ்காக இருந்தாலும் இப்படி தான் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. It needs Elon Musk as well. Elon Musk is not here. He is in the US. But he's likely to come. He He's can't be likely to come. If இந்தியால இலான் மஸ்க் சக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். He can't be successful in this country. Why I not? can tell you. Why not? Why can't Elon Musk be Because- successful in this because- country? ஏன்னா இங்க மஹேந்திரா பண்ற ஒரு விஷயத்த, டாடா பண்ற ஒரு விஷயத்த இலான் மஸ்கால பண்ண முடியாது. டெஸ்லாவால பண்ண முடியாது. இலான் மஸ்க் சூப்பரான ஒரு பிரில்லியன்ட் தான். ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் உடையவர். அதில் வந்து டவுட்டே கிடையாது. பட் இந்தியாவில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரணம் கிடையாதுன்றது போல அவர் சைடிலிருந்து அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. Because we Indians are here. We are here. He cannot produce what Mahindra can do, what Tata can do. Not possible. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலான் மஸ்குடைய டெஸ்லா இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று மேபி அந்த காரோடைய ஸ்டைல் இந்தியன் ரோடுக்கு செட் ஆகுமான்றது என்னுடைய டவுட்டாக போய்கிட்டு இருக்கு. இது என்னுடைய பார்வை. நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள். டெஸ்லா போன்ற ஒரு காரை வாங்குறதுக்கு இந்தியாவில் ஆட்கள் இருப்பாங்களா? அது இங்கே தாக்கு பிடிக்குமா அந்த ரோட்டில் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஜீரோ டேக்ஸ் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்கு வர்றது சாதகமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய கம்பெனிஸ் காம்படிஷன் ஹெவியாக வரும் அப்படின்றது ஒரு சில இடத்துல அது நமக்கு யூசர்ஸ்க்கு நல்லதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்தியன் ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது போட்டிகள் இன்னும் கடுமையாகும். அப்படின்ற பட்சத்தில் ஒன்று அவங்க நல்லா ஓட ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் வருவாங்க, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் போட்டி ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கான அடியும் இன்னும் கொஞ்சம் சேல்ஸ்லேருந்து எல்லாமே ட்ராப் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அடுத்த முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா மியூச்சுவல் ஃபண்டில் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான செய்தி தான் இது. ஒருவேளை நீங்கள் டாட்டாவில் குவான்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட அவங்க மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அதில் வந்து மாற்று கருத்து இருக்குது, நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்ச் 21 2025 நீங்கள் போய் விற்றுக்கலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தா கூட எக்ஸிட் லோடு எதுவுமே இல்லாமல் நீங்கள் விற்று உங்கள் பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. சரி, ஏன்ப்பா இந்த மெர்ஜர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை கன்வெர்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் தாராளமாக உங்களுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த யூனிட்ஸ் வந்து தந்துடுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 20 வரைக்கும் நீங்கள் விற்றுக்கலாம். 21 மெர்ஜர் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதற்கு ஏற்ப நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்சிசி லிமிடெட், அதாவது இன்ஃப்ரா செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு இபிசி சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட ஒரு செக்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஆர்டர் புக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இப்போ 218 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வந்து இருக்கிறதா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட அந்த கம்பெனி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, என்னன்றதும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பிர்லா எஸ்டேட்ஸ், அதாவது வந்து ஆதித்யா பிர்லாவுடைய ரியல் எஸ்டேட்ஸ் லிமிடெட்டில் ஒரு சப்சிடரி கம்பெனி இது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேஸ் 3 அதுவும் 52 ஏக்கரில் நார்த் பெங்களூரில் தேவநல்லி கிட்ட, என் காலேஜெல்லாம் அங்கே பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு டவுன்ஷிப் மாதிரி வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 BHK 3 BHK 4 BHK அப்பார்ட்மெண்ட்ஸில் லக்ஸுரி டூப்ளெக்ஸ் ரெசிடென்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதில் 300 யூனிட் வித்துடுச்சான். எவ்வளோ மதிப்பு தெரியுமா? 500 கோடி ரூபாய். அப்போ என்ன 1.5 கோடி 1.25 கோடி 2 கோடிக்கெல்லாம் விற்றுருக்காங்க போல். வாங்கியிருக்காங்க, அவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்களேன். என்ன எனக்கு வந்து அதுவும் டோட்டல் புக்கிங் வேல்யூ வந்து 1500 கோடி ரூபாய் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 90% ஆஃப் த லான்ச் யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சோல்டும் ஆயிடுச்சாம். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயே 500 கோடின்னா யோசிச்சு பார்க்க. அதுவும் பெங்களூர்லேருந்து அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவலுங்க. அதெல்லாம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. பட் விச் இஸ் நியர் டு ஏர்போர்ட், அதனால இருக்கலாம். பட் இருந்தாலும் பெங்களூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, டூ யூ திங்க் இட் இஸ் ஒர்த்தி? அதுவும் குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இந்த அளவுக்கான அமௌண்ட்டை எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வேல்யூ உங்களுக்கு. ஏன்னா அது வந்து லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்ன நம்பர் ஆஃப் அமௌண்ட்ஸ், அது உங்களுடைய யூசேஜ் அங்கே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம ஓலா எலக்ட்ரிக்கல் பற்றி பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். 4000 ஸ்டோர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம், ஒரே நாளில் ஓப்பன் பண்ணுறோம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கிமிக் தான். எதுக்கு என்னன்றது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரில் ஒரு ஸ்கூட்டர் கூட விற்கலையாம். ஸோ கணக்கு காமிக்கிறதுக்கு 4000 ஸ்டோர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்றதை மட்டும் இவங்க நம்பர் வைஸாக பாருங்கள், நாங்கள் 4000 ஓப்பன் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய கம்பெனி நாங்கள் காமிக்கிறதுக்காக மட்டுமே இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டோரில் ஒரு ஸ்கூட்டர் கூட விற்கலன்னா அப்போ என்ன அவங்க R&D பண்ணாங்க, எப்படி வந்து மார்க்கெட்டிங்க்கு பிளான் பண்ணாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அதுலேயுமே குறிப்பாக 1400லேருந்து 1500 எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு வேறு தூக்கத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. ஐயோ இவங்க அவ்வளோதானான்னு சொல்லி யாரும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு சில தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து எங்கள் மாடலை வந்து எஃபிஷியன்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோன்றது போல் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்பி கட்டும் கதைகள் மட்டுமே. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஓலாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு தடவைக்கு 10 லட்சம் தர யோசிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்ன வேறு இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. கம்பல்சரி 1500 பேர் வேலையை விட்டு தூக்குனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கம்மியாகும், அந்த மார்ஜின் இம்ப்ரூவ் தான் ஆகும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து அடடா என்னப்பா இவ்வளோ ஸ்டோர்ஸ் வந்துருச்சு அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பக்னால வெஸ்ட் சைடு தான் சேர்ந்து காமிச்சிருக்கு. அஃபிஷியலி போன வாட்டி இருந்ததை விட இப்போ 2 ஸ்டோர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. வெறும் 238 ஸ்டோர் வச்சுருந்தோம் இன்னும் டிசம்பரில். இப்போ வெறும் 240 ஸ்டோர் தான், 2 ஸ்டோர் தான் வந்திருக்கு அப்படின்றத போல சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் போன வாரமும் ஒரு கிலுகிலுப்பான அடேங்கப்பா செய்தியை வந்து பார்த்தோம். இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்குது. கிலுகிலுப்புனா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, இன்கம் டேக்ஸை பற்றி தான் சொல்கிறேன். போன வாரம் ஹேர் கட் பண்ணுறதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஃப் இன் கேஸ் யார்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களது இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, இமெயில் அப்படின்ற வரைக்கும் பர்சனலாக எந்த அளவுக்கு வந்து போயிட்டு ஸ்க்ரூனிட்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேட்டாலாம் எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும் விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்குன்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இது ஓகேன்னு சொன்னாலுமே இன்னும் ஒரு சில பேர் அப்போ பிரைவசியே இல்லைப்பா, இந்த அளவுக்கு பர்சனலாக போய் பார்ப்பீங்க அப்படின்றது போல் கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் கடந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு கம்பெனியை பற்றின பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டு இருந்தது. ஜென்சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, ஜென்சோல் இன்ஜினியரிங் அப்படின்றது செம்ம அடி விழுந்திருக்கு. நிறைய செய்தி அதை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர் ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு டி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க சீக்கிரமாக டிஃபால்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குன்றது போல். அண்ட் இன்னொரு சில ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ICRA ரேட்டிங் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இது கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படின்றது போல் அவங்களுடைய ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராடலண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரேட்டிங் எல்லாம் தப்பாக, அதாவது அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு இவங்க நிறைய விதமான ஃபால்சைட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க கொடுத்த டேட்டாவும் நாங்கள் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது அது அப்படி மேட்ச் ஆகலை. ப்ளஸ் அவங்ககிட்ட கேஷ் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்றது போல் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. லிக்விடிட்டி அதுவுமே கிடையாது. ஸோ நிறைய விதமான ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றது போல் சொல்லி அவங்க பூரா வந்து ரேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்சால்தும் வந்து போயிட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடுது. மார்க்கெட் கேப்பே 1500 கோடி ரூபாய் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்களுடைய பாரோயிங்ஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுவும் அவங்களுடைய இனிஷியல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எந்த அளவுக்கான ஷேர்ஸ் எத்தனை பர்சன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்றது டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 408 தான் இருந்திருக்காங்க 2022. ஆனால் இன்னைக்கு 94,000 பேர், 94,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 இருந்தது, இப்போ வெறும் 62 தான் வந்து இருக்கு. படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டாங்க. FISமே வந்து குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் அதோடைய ஃபவுண்டர், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.something ஷேர்ஸை வந்து விற்றுருக்காங்க. அதாவது வந்து ஒரு கம்பெனியில் என்னென்னலாம் வந்து தப்பாக இருக்கணுமோ, தப்பாக இருக்கக்கூடாதோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால கொஞ்சம் இதாகிடுச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்றத போல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸை இவ்வளோ விற்றுருக்காங்கன்ற செய்தியும் வெளியே வந்துருச்சு. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் 1:10 அப்படின்றது போல் அந்த ஒரு செய்தி வேறு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபண்ட் ரைஸ் வேறு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் அவருடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வெளியே போயிட்டார். அப்போது எவ்வளோ பெரிய ரெட் சிக்னல் இருக்குன்றதை நம்மளே புரிஞ்சுக்கணும். யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா பி கேர்ஃபுல், உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PMS ஃபண்ட் மேனேஜர் சமீர் அரோரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த அளவுக்குலாம் இருந்ததுன்னா
எப்படி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க, சரி ஓகே. பட் இதன் மூலியமா நீங்கள் எவ்வளோ போய் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து வருமானம் வந்துற போகுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பல்காக வரும். அப்படி பார்த்தா கூட வருஷத்துக்கு 2 பில்லியன் இல்லை 3 பில்லியன் இவ்வளோ தான் வந்து வரப்போகுது. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களால வரக்கூடிய சாதகத்தை விட இந்த விஷயத்தினால பாதகம் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ரோல் பேக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்றது போல ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே இருக்குது. பட் அட்லீஸ்ட் எஃப்ஐஎஸ்காச்சும் வந்து நீங்கள் எடுக்கணும். எஃப்ஐஎஸ்க்கு இது அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய இடத்துல உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அங்கே தான் போவாங்க அப்படின்றத போலையும் சொல்லியிருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து இதுக்கு ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அட்லீஸ்ட் எஃப்ஐஎஸ்க்கு வந்து கம்மி பண்ணுங்க இல்லை குறைங்க அப்படின்றது போலையும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது சேர்மன் துஹின் காந்தபாண்டே அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருமே அந்த எஃபிஐக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். இதற்கு நாங்களும் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்ன்றது போலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இதில் மேபி ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஎஸ் எல்லாம் வந்து இந்த நியூ லைன் ஆஃப் கிரெடிட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம கிரெடிட் கார்டை வச்சுட்டு எப்படி உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அந்த காசே இல்லைனா கூட அந்த கார்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை கட்டிவிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்பிஎஃப்சி அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துட்றீங்க. அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கிற அளவுக்கான ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிகமாகவும் கொடுத்துறீங்க. அவங்க ஒரு சில டைமில் ரீபே பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. ப்ளஸ் நீங்கள் ட்ராக்கும் பண்ண முடியாமல் நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க போல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வார்னிங் கிடையாது, ஸ்டாப்பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிஎஸ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ப்ளஸில் இருந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஏன்டான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்எஸ்சி டபால்னு ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய எஃப்ஓண்டோ எக்ஸ்பீரியா வந்து தூக்கிட்டு வந்து மண்டேக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா காலங்காலமாக டர்ஸ்டேக்கு வச்சுட்டு இருந்தக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியை இப்போது என்னடா பண்ணுறது யோசிச்சு பார்த்தா நமக்கான ரேட்டிங்லாம் வந்து கம்மியாக இருக்குது. இவங்க செவ்வாய்க்கிழமை உட்காந்து நம்மளோட அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தூக்கிட்டு வந்து மண்டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் பிஎஸ்சி ஏதாச்சும் வந்து நகர்வுகளுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா என்ன ஏதுன்னு வந்து பார்க்கணும். 2 பேரும் ஒரே நாளில் வச்சாலும் பிஎஸ்சிக்கு தான் அடி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி சம்மந்தப்பட்ட எஃப்எனோட தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் பிஎஸ்சிக்கு வருமானம் கம்மியாகும். அதனால தான் அவங்க கொஞ்சம் கேப்பெல்லாம் அந்த டைம் கேப்பை பார்த்து வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ திரும்பவும் இந்த சர்க்குலர் பேட்டர்னில் போய்கிட்டே இருக்குது. அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 12 மாதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெவென்யூ சேல் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ராஃபிட் எல்லாம் கூட ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்குது. கஸ்டமர் பேஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் அவங்களுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர் ஆன் இயருக்கு 103% வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாகவும் ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாற்றுறதுக்கான அந்த ப்ராசஸிங்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த வார ஃபினான்ஸ் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கான ஆதரவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ என்ன ஏதுன்ற ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட தான் இதை வந்து செய்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தான் இன்னும் அதிகமாக வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.